வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்படவுள்ள எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் தமது கட்சி இடையூறாக இருக்காது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த காலத்தில் தமக்கு எதிராக செயல்பட்ட எந்த ஒரு அணியுடனும் தாம் இணைய போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்பட்ட அனைவரும் இன்று ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களில் அதிகளவானோர் 5 முதல் 19 வயதிற்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு அமைய டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் தொடர்பில் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவித்தல் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பாடசாலைகளுக்குள் கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது டெங்கு பெருக்கமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் பாடசாலை அதிபரை பொறுப்பேற்க வேண்டும். அதன்படி அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை நேரங்களில் கைகள் மற்றும் கால்களை மறைக்கும் ஆடைகள் அணிவதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நிலைமை குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ர இந்த நோய் நிலைமைகள் குறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். காய்ச்சல், வாந்தி பேதி, கை மற்றும் கால்வலி என்பவை ஏற்பட்டால் உடனே வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் சிக்கன்குனியா வைரஸ் தொற்றினால் ஏற்படும் உடல் வலிகளை குறைப்பதற்காக வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் பாராசிட்டமால் மாத்திரைகளை உட்கொள்ளுமாறும் வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி கைதிகளை விடுவித்த விவகாரத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சில சிறை கைதிகளை விடுவித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த முறைகேடான செயல்பாட்டுடன் தொடர்புடைய சிறை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தோட்ட பகுதியில் இருந்து துருப்புடைத்த 2 T-56 ரக துப்பாக்கிகளும் 450 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுமானம் ஒன்றுக்காக தோட்ட பகுதியில் நிலத்தை தோண்டிய போதே இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. உள்நாட்டு யுத்தத்தின் போது ஏதேனும் ஒரு அமைப்பு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை புதைத்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு முறைமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை அதிபர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. COVID-19 பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல லியனபத்ர இதனை தெரிவித்துள்ளார். தற்போது பரவி வரும் COVID-19 தெரிவுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமை கிடையாது. 2023 ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கொரோனா தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது.
உள்ளது. சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காட்டிலும் வேறு எந்த அறிகுறியையும் கொண்டிருக்காதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகிறது. எனவே சுவாச நோயை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சையை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன தெரிவித்தார். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் நாம் ஆட்சி அமைப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதையே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். எந்த கட்சிக்கு கூடுதல் ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பதத்தை தவிர்த்து அணி என சொல்ல தொடங்கியுள்ளார்கள். உதிரிகளை இணைத்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியை விட அதிக ஆசனங்கள் உள்ள அணி என்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு அப்படி வழங்கப்படவில்லை. உதிரிகளை இணைத்து அணியாக நின்றால்தான் தமிழரசை வீழ்த்த முடியும் என்கின்றன. அவர்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் இல்லாமல் போய்விட்டது. ஏனைய கட்சிகளைப் போல ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடயம் வெளியிலேயே தெரிய வந்தவுடன் காலவரையின்றி பிற்போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும் அந்த கட்சியில் இருந்து இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை, ஊடகங்கள் பொய் சொல்லுகின்றன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை. ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்திய கட்சியின் தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். சமஷ்டி அடிப்படையில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே இலங்கை தமிழரசு கட்சியாகும். 1956 ஆண்டு முதல் சகல தேர்தல்களிலும் எமது கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகும். அதற்காக நாங்கள் ஏனைய கட்சிகளை புறக்கணிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்களுடைய ஆணையை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதனை குறிப்பிட்டிருந்தோம். மக்கள் தவறு இழைத்தவர்கள் என எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூறவில்லை. ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என 1956 ஆண்டிலிருந்து இன்று வரை மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பையே இந்த நாட்டில் அரசுகள் கண்டுகொள்வதில்லை. மக்கள் தீர்ப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறோம். தற்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என ஏனைய கட்சிகளுக்கும் கூறுகின்றோம். ஒரு குறித்த சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கூடுதலான மக்கள் ஆதரவு கிடைக்க பெற்றிருக்கின்ற போது அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டியதன் ஏனைய கட்சிகளின் ஜனநாயக கடமையாகும். இதனை அரசியல் குழு கூட்டத்திலும் வலியுறுத்தியிருந்தோம். இதனை பகிரங்கமாக ஏனைய கட்சிகளுக்கும் சொல்லி இருக்கின்றோம். உள்ளூராட்சி சபைகளின் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இல்லை. மக்களின் கைகளுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே போட்டியிட்டோம். எனவே மக்களின் ஆணை எங்களுக்கு உள்ள இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒழுங்குகளை செய்வோம். எங்கள் கட்சியில் கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற சந்திப்புகள் சம்பவமாக உணர்வு பூர்வமான கருத்துக்கள் எழுந்துள்ளன. அதனை புறந்தள்ளாது நாங்கள் மதிக்கின்றோம். தமிழரசு கட்சியின் தலைவர் ஏனைய கட்சிகளை தேடி சந்திப்பது பற்றி நாங்கள் கூறிய போது நாங்கள் சந்திப்பை ஒழுங்குபடுத்தியதனால் நாங்களே தேடி சென்று சந்திக்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சி தலைவர் சொன்னார். கயேந்திரகுமாரான சந்திப்பு அவருடைய இல்லத்திலேயே ஒழுங்கு செய்யப்பட்டது. எனக்கும் கயேந்திரகுமாரின் எண்ணம் பற்றி தெரியும். எனவே நானும் அதற்கு இணங்கினேன். எனினும் இடையில் கயேந்திரகுமார் ஊடக சந்திப்பில் தும்புத்தடி கதையே சொன்னார். அதன் பின்னர் கட்சிக்குள் சலசலப்பு எழுந்ததாலேயே இடத்தை மாற்றினோம். எனினும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை பார்த்து தும்புத்தடி என்று கூறவில்லை. தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிறுத்தப்பட உள்ளவர்தான் தும்புத்தடி என்றார். யார் அந்த தும்புத்தடி என்பதனை அறிய நாங்கள் ஆவலாக எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் எவருடனும் கூட்டு சேரவில்லை. மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு மக்கள் தீர்ப்பளித்த பிற்பாடு அதற்கு குறுக்காக எவரும் வரக்கூடாது என நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். தமிழரசு கட்சியை விட ஆசனங்கள் குறைந்த கட்சி இன்னும் ஒரு கட்சியுடன் அணி சேர்ந்துவிட்டு எங்களை விட கூடுதல் ஆசனங்களை வைத்திருப்பதாக கூறும் பம்மாத்து வேலை எங்களிடம் செய்ய முடியாது. இருட்டில் போய் ஏனைய கட்சிகளை சந்திப்பது பின்னர் அது வெளிவந்ததும் நாங்கள் சந்திக்கவில்லை என்பதும் கண்டவர்களை சேர்த்து அணியாக காட்டிக்கொண்டு தமிழரசை வீழ்த்த போவதாக கூறுவது என இவை அனைத்தும் மக்கள் முன் எடுபடாது. மக்கள் ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். பலர் புதிய அணிகளை உருவாக்கியும் தேசிய மக்கள் சக்தியை மேவி வர முடியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்
மட்டுமே தேசிய மக்கள் சக்தியை தோற்கடித்தது. ஆகவே மக்களின் ஆணையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உறுத்துடையவர்கள், குறுக்கு எவரும் வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையை ஏனைய கட்சிகளுக்கு விடுக்கின்றோம் என்று தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MS மந்திரன். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். இந்தியாவில் கடந்த 48 மணி நேரத்தில் 769 புதிய கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டின் மத்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 6000 கடந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 6 பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொரோனா தொற்றினால் 65 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் கேரளா மாநிலத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் குஜராத் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்தில் மின் உற்பத்தி செய்தல், அதனை சேமித்தல் ஆகிய ஆய்வுகளில் சீனா முன்னேற்றம் அடைந்துள்ளது. செவ்வாய் கிரகத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இருசக்தி மூலத்தை சீனா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் மின்சார உற்பத்தியை செய்வதிலும் சேமிப்பதிலும் சீனா விஞ்ஞானிகள் குழு முன்னேற்றம் அடைந்துள்ளது. செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டல வளர்ச்சி மற்றும் பயன்பாடு என்பவற்றில் விஞ்ஞானிகள் தீர்க்கமான படியை எடுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எலான் மாஸ்குடனான தனது நட்பு முறிந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இருவரும் ஒருவரை ஒருவர் அண்மை காலமாக விமர்சித்து வருகின்றமையை சர்வதேச செய்தி மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. குறித்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான் மாஸ்க் முன்னதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் மாஸ்கின் நடவடிக்கையில் தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருந்ததாக செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எலான் மாஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த கட்சிக்கு தி அமெரிக்கன் பார்ட்டி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எலான் மாஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் அண்மையில் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தினார். அதில் அமெரிக்காவில் 80% நடுத்தர மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு புதிய கட்சி தேவையா என கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அதற்கு 80% மக்கள் ஆம் என பதிலளித்துள்ளனர். இந்த நிலையிலேயே எலான் மாஸ்க் தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.